செப்டம்பர் 1ஆம் தேதி மாமன்னர் பூலித்தேவன் 309வது பிறந்த நாளையொட்டி அதிமுக சார்பில் மரியாதை என அறிவிப்பு. தென்காசியில் உள்ள பூலித்தேவன் திருவுருவ சிலைக்கு கழக நிர்வாகிகள் மற்றும் உடன்பிறப்புகள் மாலை அணிவித்து மரியாதை செலுத்த அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி வேண்டுகோள். திமுக எம்பி தயாநிதி மாறன் தொடர்ந்த அவதூறு வழக்கில் நேரில் ஆஜரானார் அதிமுக பொதுச் செயலாளர். சென்னை மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாக சிறப்பு நீதிமன்றத்தில் ஆஜரானார் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி. திமுக எம்பியின் அவதூறு குற்றச்சாட்டை மறுக்கிறேன் என சிறப்பு நீதிமன்றத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் விளக்கம். வழக்கை எதிர்கொள்ள தயாராக இருப்பதாகவும் நீதிபதியின் கேள்விக்கு பதில். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி தரம் தாழ்ந்து விமர்சித்த அண்ணாமலைக்கு முன்னாள் அமைச்சர் டி ஜெயக்குமார் கடும் கண்டனம். கழக பொதுச் செயலாளரை விமர்சிக்க அண்ணாமலைக்கு அருகதையில்லை என காட்டம். ஒரு விபரீத புத்திகள் வரும்போது இந்த மாதிரி ஒரு தரம் தாழ்ந்த விமர்சனங்கள் அதெல்லாம் வரும். அதாவது ஒரு அழிவை நோக்கி அண்ணாமலை போகிறார் என்பதற்கு ஒரு எடுத்துக்காட்டு தான் அவருடைய அன்னைக்கு பேச்சு இருந்தது. பாஜக நியமித்துள்ள மேனேஜர் அண்ணாமலை ஸ்டாலினின் கைப்பாவை என முன்னாள் அமைச்சர் டி ஜெயக்குமார் கடும் தாக்கு. அண்ணாமலை ஒரு ஃபியூஸ் போன பல்ப் எனவும் விமர்சனம். உன்னுடைய பொசிஷன் என்ன? நீ ஒரு மேலாளர், ஒரு மேனேஜர், ஒரு கம்பெனியுடைய மேனேஜர், ஒரு கட்சியுடைய ஒரு பொதுச் செயலாளர், 2 கோடிக்கு மேற்பட்ட தொண்டர்கள் கொண்டிருக்கின்ற ஒரு மாபெரும் இயக்கத்துடைய ஒரு தலைவர். ஆனால் ஒரு மேனேஜர் போய் 2 கோடிக்கு மேற்பட்ட தலைவர்கள் கொண்டிருக்கின்ற ஒரு மாபெரும் இயக்கத்தையும் அதனுடைய பொதுச்செயலை இழிவுபடுத்துறாரு சொன்னால் இந்த விட்டில் பூச்சி எல்லாம் இந்த கடைசி காலத்தில் என்ன ஆகுன்னா இந்த பல்பு பெரிய அளவுக்கு பிரகாசமாக எரியும், அப்புறம் பார்த்தா டப்புன்னு ஃபியூஸ் போயிடும். அந்த மாதிரி ஃபியூஸ் போன அண்ணாமலையாக தான் இன்னைக்கு நாட்டு மக்கள் பார்ப்பாங்க. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி சட்டத்தை மதித்து நீதிமன்றத்தில் ஆஜரானார். வழக்கறிஞர் பிரிவு மாநில செயலாளர் இன்பதுரை பேட்டி. அந்த எப்போதுமே சட்டத்திற்கு மரியாதை கொடுக்கிறவர்கள், சட்டத்தின் மாண்பை கட்டி காக்கிறவர்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினர் என்ற வகையில் எங்களுடைய பொதுச் செயலாளர் தானே அந்த வழக்கில் ஆஜராவதற்காக இன்று ஆஜரானார். சென்னையில் 12ஆம் வகுப்பில் தேர்ச்சி பெற்ற 40% பேர் உயர்கல்வியை தொடராத அவலம். விடிய ஆட்சியில் தொடங்கப்பட்ட இல்லம் தேடி கல்வி திட்டத்தின் லட்சணம் இதுதானா என மக்கள் கேள்வி. நம் நாட்டில் அனைத்து மாநிலங்களிலும் நிர்ணயிக்கப்பட்ட அளவை விட காற்று மாசுபாடு அதிகரிப்பு. அதிகப்படியான காற்று மாசு பாதிப்பால் அனைத்து வயதினரும் வாழ்நாள் குறைந்து இறப்பு சதவீதம் அதிகரிப்பதாக அதிர்ச்சி தகவல். வெளிநாட்டு மோகத்தால் உக்ரைனுக்கு சென்று ரஷ்யாவுடனான போரை நிறுத்த பேச்சுவார்த்தை நடத்த மும்முரம் காட்டும் இந்திய பிரதமர். ராமநாதபுரம் நாகப்பட்டினம் மீனவர்கள் இலங்கை ராணுவத்தால் கைது செய்யப்படுவதை தடுக்காதது ஏன் என மீனவர்கள் ஆவேசம். இலங்கை கடற்கொள்ளையர்கள் இந்திய எல்லைக்குள் ஊடுருவதை தடுக்க தவறிய குஜராத் மாடல் கூட்டணி அரசு. புதிய இந்தியா பிறந்துவிட்டது, அடித்தால் திருப்பி அடிப்போம் என பேசிய வசனமெல்லாம் பொய்யா என மீனவர்கள் கேள்வி. மும்மொழி கொள்கையை வலியுறுத்தும் மத்திய அரசின் புதிய கல்விக் கொள்கையை நிராகரித்ததால் தமிழ்நாட்டுக்கு மத்திய அரசு வஞ்சகம். தமிழகத்திற்கான பள்ளி நிதி 573 கோடி ரூபாயை நிறுத்தி வைத்த நிலையில் தொட்டுப்பார் சீண்டிப்பார் என்ற முழங்கியவர்கள் முருகா சரணம் மோடி சரணம் என பள்ளிக்கல்வித்துறையை பாழாக்கும் அவலம். கவுன்சிலர் தேர்தலில் கூட வெற்றி பெற முடியாத அண்ணாமலை உலக அரசியல் படிக்க செல்வது நாடகமா? அரைவேக்காடு அரசியல்வாதி அண்ணாமலையின் லண்டன் பயணம் குறித்து மக்கள் சந்தேகம். மேக் இன் இந்தியா, மேட் இன் இந்தியா என சுயசார்பு பேசும் பஜனை கோஷ்டி லண்டனுக்கு பறப்பது ஏன்? இந்திய பல்கலைக்கழகங்களில் இல்லாத கல்வியை லண்டனில் படிக்கப் போகிறாரா என மக்கள் கேள்வி. சென்னை கொருக்குப்பேட்டையில் மாடு முட்டி எலும்பு முறிவு ஏற்பட்ட முதியவருக்கு அரசு மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை.
கும்பகர்ண தூக்கத்தில் இருக்கும் விடியா மாநகராட்சி நிர்வாகம் பொதுமக்கள் உயிரோடு விளையாடுவதாக குற்றச்சாட்டு. கடலூர் மாவட்டம் வேப்பூர் அருகே போதைப் பொருட்கள் வைத்திருந்த 2 இளைஞர்கள் சிக்கினர். விடியா ஆட்சியில் இளைஞர்கள் மத்தியில் போதை கலாச்சாரம் அதிகரித்து விட்டதால் மக்கள் வேதனை. சென்னை பூந்தமல்லி அருகே வாகன சோதனையின் போது 10,000 கிலோ குட்கா பறிமுதல். சட்டமன்றத்தில் 10 பாக்கெட்டுகள் குட்காவை எடுத்து வந்து அலப்பறை செய்த பொம்மை முதல்வர் இப்போது என்ன பதில் கூறுவார் என மக்கள் கேள்வி. சென்னை பல்லவன் இல்லம் முன்பு தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழக ஓய்வு பெற்ற ஊழியர்கள் சாலை மறியல் போராட்டம். ஓய்வு பெற்ற போக்குவரத்து ஊழியர்களுக்கு பணப்பலன்களை வழங்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி முழக்கம். சென்னை மாநகரில் அனுமதியின்றி புதிதாக முளைத்துள்ள 8000 சாலையோர கடைகள். மாநகராட்சி அதிகாரிகள், காவல்துறையினர், வார்டு கவுன்சிலர்கள் கூட்டு சேர்ந்து சாலையோர வியாபாரிகளிடம் மாதம் ஒன்றுக்கு 35 கோடி ரூபாய் லஞ்சம் பெறுவதாக அதிர்ச்சி தகவல். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை அருகே அரசு மேல்நிலைப்பள்ளி கட்டட மேற்கூரை சிமெண்ட் பூச்சி பெயர்ந்து விழுந்து விபத்து. விடிய அரசின் அலட்சியத்தால் 3 மாணவர்கள் படுகாயமடைந்து மருத்துவமனையில் அனுமதி.